சக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு உறவின் உணர்ச்சிகளும் அந்த உணர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம எந்த உணர்வுகளுடன் உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த உணர்வுகள் உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை எவ்வளவு கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நிறைய உறவுகள் நம்மளுடைய இரத்த சொந்தம் உறவு பாலமாக அமையும். சொந்த பந்தங்கள் உறவு பாலமாக அமையும். எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு இடத்தில் உருவாகி நம்மளுக்காக வாழக்கூடிய சில தோழிகள், சில தோழன்கள், சில கணவன் மனைவி உறவுகள் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்காகவே உயிரெடுத்து உருவெடுத்து வந்தவங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தோன்றும். அதில் எந்த நம்மளுக்காக வேற இடத்தில் தோன்றி நம்மளுக்காக வாழக்கூடிய உறவுகள் நம்மளுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்கும், நம்மளுக்கு எவ்வளவு நன்மை தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும். அதே போல் கும்பராசிக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவு பாலத்தில் மிக முக்கியமாக இருப்பது கும்பராசியில் கணவன் மனைவி உறவில் ஒரு கணவன் அல்லது மனைவி கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் அல்லது மனைவி ரொம்ப டாப் இதுல இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா உங்க கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் அல்லது மனைவிக்குள்ளவர்கள் ஏற்கனவே தெரிந்த நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. முன்பின் அறிமுகமானவர்கள் உங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளவர்களாக இருப்பார்கள். பொதுவாக நீங்க திருமணம் முடிந்து உங்கள் தொடு உணர்வுகள் அதிகமாக வேலை செய்யும். 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அது உங்களை வளர்ச்சியை உண்டாக்கும். அதனால முதலில் உங்களுக்கு உறவின் முக்கியத்துவம் என்பது கணவன் மனைவி உறவு தொடங்கி அதில் ஒரு ஈர்ப்பு உருவாகும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இளமை கால நண்பர்கள் நிறைய தோன்றுவார்கள், நிறைய வருவாங்க. அதுல ரொம்ப ஈகோ பிரச்சனைகள் நிறைய இருக்கும். நான் அப்படிங்கிற அகந்தை உள்ளவர்கள் தான் அதிகமாக தோன்றுவார்கள். ஆனால் உங்களை மீறி அவங்க மேல ஒரு ஈர்ப்பு அவங்களை நோக்கிய பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அந்த மேற்கொள்ளுதலில் நிறைய தவறுகள் நடக்கும். அதனால நீங்க ரொம்ப இளமை காலத்தில் நிறைய ஒரு ஈகோ உள்ள ஒரு மனிதர்களிடம் பழகுவதை தவிர்த்து விடுங்கள். அவங்க உங்ககிட்ட முதல்ல பழகும் போது தன் பெண்மை உள்ளவங்களும் ஆண்மையாக காண்பாங்க. ஆண்மை உள்ளவங்க மிகப்பெரிய ஆண்மை தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்மையின் முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன்களுக்கு நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள், நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் தொடு உணர்வுடன் காதல் பண்ணுவது மிக சிறந்த முறை கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, திருமணம் ஆன பிறகு உங்களுக்குள் ஒரு ஈர்ப்பு உருவாகும். அதுக்கப்புறம் தொடு உணர்வு வரும்போது அது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான கணவன் மனைவியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக உங்களை திருமணம் செய்த பிறகு அந்த உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு, ஒரு டாப் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. மிகப்பெரிய உன்னதமான நிலையை தொடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் அப்படிங்கிறதுல ஒரு சிறிதும் ஐயம் இல்லை. அப்படிப்பட்டவங்கள் அப்போ நீங்க உங்க கணவன் அல்லது மனைவியால் நீங்க உங்களுக்கும் நன்மையாகும், அவங்களுக்கும் நன்மையாகும். அப்ப திருமணம் ஆன பிறகு உங்க வாழ்க்கையின் உயர்வை நீங்க சந்திக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதனால திருமணம் ஆனவர்கள் தன் கணவன் அல்லது மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா வெற்றிகள் நடக்கலாம். இது வெறுமனையாக முக்கியத்துவம் கொடுக்கறங்கிறோட உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இதாவது காதல் வயப்பட்டு சிறு வயதில் காதல் வயப்பட்டு கல்யாணம் கட்டுறதை விட அது அப்படிதான் நடக்கும். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அதே காதலுடன் அவங்கள பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதே காதல் அதே தொடு உணர்வுடன் அவங்கள ரொம்ப லயச்சு நீங்க அவங்கள ரசிச்சு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை முன்னேற்றங்களை நிறைய பார்க்கலாம். அதனால திருமணம் ஆனவர்களுக்கு தான் இங்க முன்னேற்ற பாதை அதிகமாக இருக்குது. அதனால கணவன் அல்லது மனைவியை மரியாதையுடனும் நட்புடனும் அன்புடனும் தொடு உணர்வுடனும் வாழ்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறைநிலை உணர்வு அப்படிம்பாங்க. இறைநிலை உணர்வுகள் அப்படிங்கும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராதே கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாதிரி உறவுகள் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தொடுநிலை, அதாவது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இறைநிலையில் தோன்றி உள்ளத்தால் இணைந்து அப்ப தொடுகுணர்வுடன் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இவங்களுடைய இறைநிலை காதல் அப்படிங்கிறது. அதனால இந்த இறைநிலை காதலை நான் இதுக்கு முக்கியத்துவம் கிடையாது கும்பராசிக்காரர்கள். அதனால கும்பராசிக்காரர்கள் இறைநிலை காதலை இறைநிலை காதல் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காதலாக இருந்தாலும்
அது வந்து கடைசியில முடியுது தொடு உணர்வுடன் முடியும். அதனால நீங்க வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு இறைவனை வேண்டுதலுக்கு அந்த இறைநிலை காதலை பயன்படுத்திக்கோங்க. அதாவது உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸுடன் நீங்க வந்து இறைநிலை காதலை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நன்மை தராது. அது மனதளவில் ஒரு உளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளத்தை நாடி அப்புறம் உடலை தேடுவதாக மாறிவிடும். அதனால அது வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மை தராது. மிகுந்த நன்மை தருவது கணவன் மனைவி உறவில் உள்ள உறவுதான் நன்மை தரக்கூடியதாக இருக்கு. ரகசிய காதல் அப்படிங்கிறது ரகசிய காதல் இல்லாட்டா மறைமுக உறவு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். மறைமுக உறவில் வந்து நீங்க மறைமுக உறவை ஏற்படுத்தினீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் முக்கிய பங்கு இருக்கு. மறைமுக உறவு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது. அது உங்க வாழ்க்கை வருமானத்தை பெருக்கும். நிறைய விஷயங்கள் கைட் பண்ணுவதற்கு எதெல்லாம் நீங்க வாழ்க்கையை வேண்டாம் சொல்றீங்களோ அதெல்லாம் வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது. அதனால உங்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது இளம் வயது காதலை முழுமையாக எடுக்காதீங்க. இறைநிலை காதலை முழுமையாக எடுக்காதீங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு உங்க லைஃபை ரொம்ப சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் முக்கிய பங்கு உடையவர்களாக இருக்கீங்க. அதனால உங்களுக்கு மறைமுக உறவையும் தேடும், இறைநில உறவையும் தொடு உணர்வுகளாக மாற்றக்கூடும், தொடு உணர்வுகளை திருமணமாக மாற்றக்கூடும். அதே போல் வந்து ரகசிய உறவுகளையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்படி நீங்க வந்து எல்லா உறவு நிலைகளையும் நீங்க வந்து டச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால் நீங்க வந்து உங்களுடைய உறவு நிலையில் இத்தனை உறவு நிலையில் உங்களுக்கு திருமணமான உறவு நிலையில் சிறப்பாக வாழுங்கள். அது உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத. நான் என்ன சொன்னாலும் நீங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மறை உறவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவேட் ஆகுறதுனால அந்த மறை உறவை நான் ராங்குன்னு சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டு, ரொம்ப 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 வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும். உங்க வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் அதை விட சிறப்பான திருமணம் ஆன பிறகும் கணவன் மனைவி உறவும் சிறப்பானதாக இருக்கும். அதனால இந்த 2 உறவும் உங்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடிய உறவுகளாக இருப்பதினால் இந்த 2 உறவையும் நீங்க ஏற்றுக்கொள்வதில் தவறு ஏதும் இல்லை அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். இறைநிலை உறவுகள் உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி தொடு உணர்தல் உள்ள உறவுகளும் வேண்டாம் அப்படின்பதை அதாவது தொடு உணர்தல் உறவுகள் வந்து இளமை காலத்தில் தோன்றக்கூடியது. அந்த இளமை காலத்தில் உள்ள உறவையும் அவாய்ட் பண்ணிருங்க. அதே போல் இறைநிலை உணர்வுகள் உள்ள உறவுகளையும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுடைய உறவுகள் நல்ல கணவன் மனைவி உறவையும் நல்ல ஒரு மறைசக்தியான ஒருத்தர் வந்து உங்களுக்கு இயக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உறவையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்லும் விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருந்தால் அது மிகப்பெரிய பாக்கியம் எனக்கும் வந்து சேரும். நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் ஆய்வாக செய்து ஆய்வுகளில் வெளிவந்ததுதான். என்னுடைய மாணவர்களும் என்னுடைய கிளைண்ட் கிட்ட இருந்து எடுத்த ஆய்வுகள் தான். இந்த ஆய்வுகள் நிறைய வெற்றிகள் நிறைய பரிகாரங்களுக்கு எல்லாம் உதவியாக இருந்தது. அந்த முறையில் தான் இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால கும்பராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் வந்து இறைநிலையை தேடிய உறவுகளை தேடாதீர்கள், இளமை கால உறவுகளை தேடாதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையை கெடுக்க செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை முன்னேற்றத்தை பல அடையுங்க, வெற்றிகள் பல பெறுங்கள். நன்றி, வணக்கம்.